வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ காட்சியானது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு நடைபெற்ற ஒரு சிறப்பான பூஜை காட்சியை தான் பார்த்தீங்க. இந்த அதிசயத்தக்க நிகழ்வு நடைபெற்ற இந்த மதுரை மீனாட்சி அம்மனை பற்றியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றின பல முக்கியமான தகவல்களையும் தான் இந்த பதிவின் மூலம் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயனளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். ஸோ பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும், இந்த கோவிலுக்கு நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கறத பத்தியும் கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு செய்யுங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலானது மிகவுமே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அப்படின்னே சொல்லலாம். ஏராளமான வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளிநாட்டவர்களும் இந்த கோவிலுக்கு வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த வீடியோவினுடைய தொடக்கத்துல மதுரை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்பட்ட ஒரு சிறப்பு பூஜை காட்சியை பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு நிகழ்வை பார்த்ததற்கு நம்ம கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். கோவில்களில் நடைபெறுகின்ற இந்த ஒரு காட்சியை நாம பார்க்கணும் அப்படிங்கிறது காண கிடைக்காத விஷயமாகும். நிச்சயமா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லோருமே மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் ஒரு மிக முக்கிய முத்திரையாக திகழ்வதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலில் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலகமே வியந்து பார்க்கும் ஒன்றாக நிற்கின்றது. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து செல்கின்றனர். ஆகம விதிகளை கடுமையாக கடைபிடித்து கட்டப்பட்ட இந்த கோவிலின் முக்கிய வரலாறு இதுதான். அன்னை பார்வதியின் மறு உருவமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோலத்தில் வந்த சிவனை திருமணம் செய்து கொண்டு மதுரைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற குலத்தில் வந்தார். தெய்வ மகளான மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரரான சிவனுக்கும் மதுரையில் கட்டப்பட்ட கோவில்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சிலையானது மரகத கல்லால் வடிவமைக்கப்பட்டவை. பக்தர்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து தரிசித்தாலும் அம்மன் ஜொலிப்பது போன்று காட்சியளிப்பார். கோவிலின் உள்ளே அமைந்திருக்கும் 51 சக்தி பீடங்களும் பக்தர்களால் போற்றி வணங்கப்படுகிறது. கோவில் வளாகத்தில் வலது புறத்தில் இருக்கும் நடராஜ சிலை பார்க்கும் பொழுது மனம் பரவசமடையும். நடராஜ சிலை மற்ற கோவில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனமாடுவது போல வீற்றிருப்பார். ராஜசேகர பாண்டியன் வைத்த வேண்டுகோளுக்காக நடராஜர் தன் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடிய அருள் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கோபுரங்கள் சங்க காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டவை. சுமார் 2300 முதல் 3600 ஆண்டுகளுக்கு பழமையானவை எனவும் ஆராய்ச்சிகள் கூறுகின்றனர். சுவாமி கோபுரம் தொடங்கி கிழக்கு ராஜகோபுரம், தேரடி மண்டபம், 6 கால் மண்டபம், அம்மன் சன்னதி கோபுரம், மேற்கு ராஜகோபுரம், வீர வசந்தராயர் மண்டபம், மீனாட்சி நாயக்கர் மண்டபம் என மொத்தம் 12 கோபுரங்களை உள்ளடக்கியதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இதில் தெற்கு கோபுரம் மிகவும் உயரமானது. 170 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் 9 நிலைகளை கொண்டது. சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்ப வனமான மதுரையில் சுயம்புலிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாவ விமோசனமும் பெற்றார். இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோயிலை எழுப்பினார். இதனால் தான் தற்பொழுது இந்திர விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது. மதுரைக்கு வந்த மீனாட்சி சக்கரநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தலத்தினை பூலோக கைலாசம் எனவும் அழைக்கிறார்கள். அதனால்தான் இந்த தலத்தில் தரிசித்தாலோ பெயரை படித்தாலோ கேட்டாலே முக்தி கிடைக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. சுவாமி சன்னதி நுழையும் பொழுது வலதுபுறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோவில்களை இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனமாடுகிறார். மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமி தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகின்றாயே, எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா?
அப்படி நீ இதை செய்யவிட்டால் நான் என் உயிரை இங்கேயே துறப்பேன் என்றார். மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தனது இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருளினார். நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளுள் ஒன்றான வெள்ளை சபையாகும். நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுதத்தால் பூமியில் ஊன்றி உருவாகியதுதான் இந்த குளம். மேலும் இந்திரன் தான் பூஜிப்பதற்காக பொன்னால் ஆன தாமரை பெற்ற தலம். இந்த குளத்திற்கு சிவகங்கை என்றும் பெயர். இந்த குளத்தில் அமாவாசை, கிரகண காலம், மாத பிறப்பு உள்ளிட்ட புண்ணிய நாட்களில் நீராடி சுவாமி தரிசிக்க வேண்டும். ஈசனை மனமுருகி பாடிய தேவார பாடல் பெற்ற 274வது சிவன் கோவில்களில் இது 192வது தேவார தலமாகும். அதே போலவே 51 சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி சியாமல சக்தி பீடம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. கோவிலில் சுவாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் உள்ளது 1000 கால் மண்டபம். கோவிலின் மற்ற மண்டபங்களை விட மிக பிரம்மாண்ட அளவில் பெரிதாக காணப்படுகிறது. இதனை 1494ஆம் ஆண்டில் ஆண்ட மதுரை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவரின் அமைச்சரான அரியநாத முதலியாரால் அமைக்கப்பட்டது எனவும், இந்த மண்டபம் 1000 கால் மண்டபம் என அழைக்கப்பட்டாலும் உள்ளே 9850 தூண்கள் மட்டுமே உள்ளன. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் உள்ளன. மீனாட்சி அம்மன் கோவிலில் சில சன்னதிகளை கட்ட திருமலை நாயக்கர் மன்னன் முடிவு செய்து ஊருக்கு வெளியே மண் எடுத்தார். அதுதான் தற்பொழுது வண்டியூர் தெப்பக்குளமாக உள்ளது. இங்கு மண் எடுக்கும் பொழுது இந்த முக்குருணி விநாயகர் கிடைத்தது. அதை மீனாட்சி அம்மன் கோவிலிலேயே மீனாட்சி சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே கிளிக்கூண்டு மண்டபத்திற்கு வடக்கு பகுதியில் தனி சன்னதியில் முக்குருணி விநாயகர் வைக்கப்பட்டு உள்ளது. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மிக சிறப்பாக இந்த விநாயகர் கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள சிலைகள் அமைப்பு இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் தமிழையும் விவரிக்கும் விதமாக உள்ளது. கோவிலில் உள்ள பல்வேறு சிலைகள், ஓவியங்கள் பல்வேறு இலக்கியங்களை எடுத்துரைக்கும் விதமாகவும் உள்ளது. இங்கு உள்ள பல தூண்களும் சிலைகளும் இசைப்பாடக்கூடியவை. பல நடன சிற்பங்களும் நாடக சிற்பங்கள் அமைந்து முத்தமிழை முழுவதுமாக உரைக்கின்றது. இங்கு உள்ள இந்த மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவர். இங்கு யார் எதை வணங்கினாலும் அவர்களுக்கு அதை அருளுவதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர். திருமணம், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவர். மதுரை மற்றும் மதுரை சுற்றி உள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் மதுரை மீனாட்சியை தரிசித்துவிட்டு அல்லது சுப காரியம் முடிந்ததும் தரிசிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த கோவிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மன நிம்மதி ஏற்படும். சுவாமி பிரகாரத்தில் ஓம் என்னும் நாதம் மட்டுமே நம் காதுகளுக்கு கேட்கும் அளவிற்கு மிக அமைதியாக இருக்கின்றது. மன அமைதி, மன நிம்மதி வேண்டுவோர் கோவில் பிரகாரத்தில் உள்ள அமைதியான இடத்தில் தியானம் செய்வது மிகவும் சிறப்பு. உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர் பவனி புகழ் பெற்றவை. நவராத்திரி, ஆவணி மூல திருவிழா, தை தெப்ப திருவிழா, ஆடிப்பூரம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கின்றது. நகரின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. ஆடி வீதியில் அமைந்துள்ள பிரகார சுவர் கிழக்கு மேற்காக 830 அடியிலும் வடக்கு கிழக்காக 730 அடியிலும் அமைந்திருக்கின்றது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களும் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் தான். மொத்தம் 12 கோபுரங்கள், தங்கத்திலான 2 என 14 கோபுரங்கள் உள்ளன. இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற் போல 4 பிரம்மாண்டமான வெளிப்புற கோபுரங்களும் அமைந்துள்ளன. இவை அனைத்தும் 9 நிலைகளை கொண்டவை. இந்த 4 கோபுரங்களும் ராஜ கோபுரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளின் சந்நிதியே முதன்மையாக உள்ளது. அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகதத்தால் ஆனது. இங்கு உள்ள சுவாமிக்கு பால், எண்ணெய், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். விரதம் இருத்தல், தான தர்மம் செய்தல், வேள்வி புரிதல், தவம் செய்தல், தியானம் செய்தல் ஆகியவை இந்த தலத்தில் செய்தால் பன்மடங்கு புண்ணியம் கிடைக்கும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவத்தலமாகும். மேலும் இங்கு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கும் விநியோகம் செய்யலாம். இது தவிர யாகம் செய்தும் வழிபடுகிறார்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.